ஹாய், வெல்கம் டு குமரன் டிஎன்பிசி. இப்போ நம்ம பார்க்க போகிறது அன்புடைமை. ரொம்ப ஈஸியான சாப்டர். மொத்தமாக 2 நிமிஷம் கூட ஆகாது இது சாப்டர் படிக்கிறதுக்கு. அவ்வளோ ஈஸி. ஏன்னா நிறைய செயல் நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே நிறையா வாட்டி படிச்சிருப்போம். சரி, பார்க்கலாம். அறத்துப்பாலில் இல்லறையலில் இருக்குது. பிறர் மேலே இருக்க அன்பு, அதை தான் இந்த திருக்குறள் வந்து சொல்ல போகுது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அதாவது அன்பு பூட்டி வைக்கிற தாழ்பால்னு ஒன்று இருக்கா? கிடையவே கிடையாது. ஒருத்தர் மேலே நீங்கள் அன்பு வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் விடுற சிறு கண்ணீரே காட்டி கொடுத்துரும் அவங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்கன்னு. சாதாரணமாக அன்பு இல்லாமல் ஒருத்தர் மேலே பார்த்து பரிவோ கருணையோ இரக்கமோ வராது. அன்பு யார் மேலே இருக்கோ அவங்களுக்காக தான் நம்ம அழுவு தோணும் இல்லையா? அந்த கண்ணீரே சொல்லுமா நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க மேலே பாசம் வச்சுருக்கீங்கன்னு. ஒரு சொட்டு கண்ணீரே சொல்லிடும்னு சொல்கிறாங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குறையர், அன்புடையார் என்பும் உரியர் பேருக்கு. அன்பு இல்லாதவங்க எல்லாமே என்னோடது, இது என்னோடது, அது என்னோடது, இது என்னோட சொல்லுவாங்க. அன்பு இருக்கவங்க என் எலும்பு கூட மற்றவங்களுக்கு தான், என் உயிர் கூட மற்றவங்களுக்கு தான் சொல்லுவாங்க. சரி, அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு. அதாவது இந்த உயிருக்கு இந்த உடல் எவ்வளோ பொருத்தமாக இருக்கோ, இந்த உடலுக்கு எலும்பு எவ்வளோ பொருத்தமாக இருக்கோ, அந்த மாதிரி இந்த வாழ்க்கைக்கு அன்பு பொருத்தமாக இருக்கும். இந்த வாழ்க்கைக்கு சரியான பொருத்தம் எதுனா அன்போடு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அன்பீனும் ஆர்வமுடையவை, அதீனும் நண்பெனும் நாடா சிறப்பு. ஒருத்தர் மேலே நமக்கு ஆர்வம் வருது, ஒருத்தங்களை பார்க்கணுன்னு தோணுது அப்படின்னா எதனால்? அது அன்பு இருக்கனால தான். அன்பு இருந்தால் தான் ஒருத்தங்க மேலே பார்க்கணுன்ற ஆர்வம் உருவாகும். அன்பு ஈனும் ஆர்வமுடைமை. அன்பு இருந்தனால தான் ஒருத்தர் மேலே ஆர்வமே வரும். அது நண்பனும் நாடா சிறப்பு. அது நட்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மேலான சிறப்பை வந்து உருவாக்கி தரும். ஒருத்தர் மேலே அன்பு வச்சு ஆர்வமாக இருந்தோம்னா அவங்கக்கிட்ட நட்பு நமக்கு கிடைக்கும். அந்த நட்பு வந்து இந்த உலகத்தை விட பெரிய சிறப்பு தரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. சரி, அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்தை இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அதாவது இந்த உலகத்தில் இன்பமாக வாழ்கிறாங்கல்ல ஒரு சில பேர், அவங்க எது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப, அன்பால் அமைஞ்ச வாழ்க்கை தான், அன்பால் பொருத்தி வாழ்ந்த வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் இன்பமாக இருக்கவங்க எல்லாருக்குமே கிடைச்ச பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அறத்துக்கே அன்பு சார் என்ப அறியார், மரத்திற்கும் மக்தே துணை. அதாவது அன்பு வந்து அறத்திற்கு மிகுந்த துணை. நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் செய்யணும், ஒரு நல்லதுக்கு உண்மைக்கு வந்து அன்பு வந்து ஒரு துணையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்கிறவங்க வந்து அறியார், இன்னும் ஃபுல்லாக தெரியாதவங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, மரத்திற்கும் மக்தே துணை, வீரத்திற்குமே அன்பு தான் துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் எதிர்த்து நீ சண்டை போடுற அப்படின்னா யார் மேலே வச்சுருக்க அன்புனால தானே சண்டை போடுவ. ஒருத்தரை காயப்படுத்திட்டாங்க, அவங்களை எதிர்த்து நிற்கிறேன்னா அன்பு தான். அந்த மாதிரி வீரத்துக்கும் அன்பு தான் பேசிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்பிலதனை வெயில் போல் காயுமே அன்பிலதனை அறம். அதாவது உடம்புல எலும்பு இல்லாத ஒரு உயிர் பூச்சி இருக்குன்னா அதை வந்து வெயில் வந்து சுட்டெரிக்குமா, அதே போல் தான் அன்பில்லாதவனை வந்து அறம் சுட்டெரிக்கும்னு சொல்கிறாங்க. சரி, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர் தற்று. அதாவது ஒருத்தனோட வாழ்க்கையில் அன்பு இல்லை அப்படிங்கிறது இருந்ததுன்னா, அன்பே இல்லை அப்படின்னா, பாலைவனத்தில் காஞ்சி போய் ஒரு மரம் இருந்தால் என்ன யூஸ்? ஒரு யூஸும் இல்லைல்ல. அதே மாதிரி தான் அன்பு இல்லாதவனோட வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, புறத்துறப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பிலா இருக்குது. அதாவது அகத்துறப்பு அன்பிலா இருக்குது. உள்ள மனசில் அன்பு இல்லாத ஒருத்தனுக்கு இந்த உடம்புல வெளியே இருக்க பார்ட்ஸ் மட்டும் இருந்து என்ன யூஸ்? அதெல்லாம் ஒரு யூஸும் இல்லை. வெளியே இருக்க உடம்பு கை கால் அதெல்லாம் வச்சு எந்த யூஸும் இல்லை அன்பில்லாதவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பின் வழியது உயர்நிலை அக்திலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அதாவது அன்பு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து உயர்ந்த நிலையை அடைய முடியும். இல்லைனா இந்த உடம்பு இந்த வாழ்க்கையெல்லாம் வந்து வெறும் உயிரை போத்துன உடம்பு மட்டும்தான், இந்த எலும்பை போத்துன உடம்பு மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. உன்னால் மேன்மை அடைய முடியாது, உயர்ந்த நிலைக்கு போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த 10 திருக்குறள் அன்புடைமை.